நீங்கள் செய்கிற டாஸ்கை உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கென்று தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்குத்தான் என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறீங்கன்னா, இன்ஜினியராக இருக்கிறீங்கன்னா, சும்மா ஏதோ என் கைக்கு சம்பளத்துக்கு வர்றதுக்கான வேலை நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல உங்களை அவர் வைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சாதாரணமாக மனுஷன் இதை உங்கள் கையில் கொடுக்கல, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். படைத்த எல்லா படைப்புகளும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாம். சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, படைத்த எல்லா படைப்பையும் பார்த்து விட்டு அவர் சொன்னார், எல்லாம் நல்லது என்று சொன்னார். எப்போ தெரியுமா நல்லது? படைச்ச ஒவ்வொன்றும் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அது நல்லது. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதுக்கு பண்ணிருக்க தெரியுமா? நீங்கள் செய்கிற டாஸ்கை உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்.